நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா மரணம் சம்மந்தப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் மரணத்தை நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல்லே ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கிறோம் உதாரண ஜாதகத்தோடு. அதே மாதிரி இப்போ ஒரு உதாரண ஜாதகம் தான். இதில் என்னென்னா நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறத தாண்டிலும் நம்மளோட தாய் தந்தை உறவினர்கள், ஸோ இது போன்ற அமைப்புகளையும் ஜாதகத்தின் வழியாக கண்டறிய முடியுமா அப்படின்னா முடியும். ஸோ எல்லாத்துக்கும் சிம்பிள், ஒரே ஃபார்முலா. ஸோ எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் சில ஃபார்முலா இருக்கும். இப்போ மரணத்திற்கும் சில ஃபார்முலா இருக்குதுங்க. அது அக்யூரேட்டாக வரணுமா, எப்படி அக்யூரஸியாக உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதற்கு சிம்பிளான வீதம். எப்படி மரணம்னா மரணம் சம்பந்தமான கிரக நிலைகள், அதனுடைய ஆதிபத்தியம், அதற்கான தொடர்பான கிரகங்கள் என்ன இதெல்லாம் என்ன ஆகணும், ஃபங்காகி நிற்கணும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு அது தொடர்பான தசாபுத்தி வரணும். இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதற்கு தொடர்பு எப்படி இருக்கணும், தசாபுத்தியின் வழியாக நமக்கு தொடர்பு இருக்கணும். ஆக நமக்கு என்ன தசாபுத்தி ரன் ஆகிட்டு இருக்குதோ அது சார்ந்த காரக ஆதிபத்தியத்தில் நம்ம இருப்போம். இப்போ சுக்கிரனுடைய தொடர்பு இருந்ததுன்னா நமக்கு திருமணம், புதிய வீடு, வண்டி வாகன வசதிகள், இது போன்ற அமைப்புகள், சுகபோக வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை, இது போன்ற அமைப்புகளில் நம்ம இருப்போம். நம்ம அந்த கட்டத்தில் தான் இருப்போம். நம்ம அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ நம்மளோட முயற்சினால் அதை பண்ணுறோமா, இல்லை அந்த கிரகத்தினால் நம்ம அந்த செய்கிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதே போல் தான் மரணம். ஸோ அப்போ மரணம் அப்படிங்கும் பொழுது மரணத்திற்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் முக்கியமான காரணிகளாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி. புரிஞ்சுக்கிட்டிங்களா? லக்னாதிபதி, 8ஆம் பாவக அதிபதி சனி. இந்த மூன்று கிரகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கிறது, ஆயுள் பங்கம் ஆவதற்கும் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இந்த 3 கிரகங்களும் எப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, எந்த காலகட்டம் அஃபெக்ட் ஆகுதோ அந்த காலகட்டம் நமக்கு ஒரு கண்டம், மிகப்பெரிய கண்டம் சொல்லலாம். அப்போ கண்டத்தினுடைய அதி உச்ச நிலை தான் மரணம். அது எப்போ அப்படிங்கிறது தான் உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு வித் கோச்சாரத்தோடு நான் சொல்கிறேன் ஒருவருடைய ஜாதகம். இப்போ இது ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னம் ரிஷப லக்னம்ங்க, சரிங்களா? ஸோ 12ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல ராகு, புதன் மற்றும் சூரியன். ஓகேவா? நான் உங்களுக்கு டிகிரியும் சொல்லிடுறேன். ஓகேவா? சந்திரன், இப்போ சுக்கிரன், செவ்வாய், குரு, இங்கே சனி வக்ரமாய் நிற்கிதுங்க, சரிங்களா? இதுதான் ஜாதகங்க. இப்போ இந்த ஜாதகருடைய தாயார் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மரணத்தை சம்பவிச்சிருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்தை வைத்து இவருடைய தாயாரினுடைய மரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது பாருங்கள் எவ்வளோ எளிமையாக ஜோதிடத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது அந்த கிரக நிலைகள் எவ்வளோ எளிமையாக நமக்கு அது காட்டுது. இப்போ நான் சொன்ன காரணிகள் தான், ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இப்போ ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் பாவகம் எது, சிம்மம். ஸோ இப்போ இதுதான் தாயாரினுடைய லக்னம், சரிங்களா? இப்போ இந்த தாயாரினுடைய லக்னத்தை நீங்கள் முதல் பாவகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அதிபதி சூரியன். சூரியன் எங்கே நிற்கிறாரு, நீச்சமாக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் நீச்சம் 24 டிகிரி. ராகு 1 டிகிரி நிற்கிது, கேதுவும் ராகுவும் 1 டிகிரி, சரிங்களா? ஸோ இப்போ இது ஒன்றும் பெருசாக கிரகணம் இல்லை. ஆனால் சூரியன் அங்கே நீச்சம், லக்னாதிபதி நீச்சம், இது தாயாரினுடைய பார்வை, ரைட். அடுத்தது சனி 4 டிகிரி. ஓகேவா? இதுவும் 24 டிகிரி. குரு அதுவும் 24 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஜாதகத்தில் 3 கிரகமும், லக்னாதிபதி சூரியனும் 8ஆம் பாவகாதிபதி குரு. நான் குரு ஏன் போட்டேன், சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் பாவகாதிபதி குரு, அவரும் 24 டிகிரி. ஸோ சனி, ஆயுள் காரகன் சனி, அவரும் 24 டிகிரி. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த பாயிண்டில் உங்களுக்கு 3 கிரகங்களும் ஒரே டிகிரியில் நிற்கிது. சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது எப்போ நடக்க போகுது சார். அப்போ நம்ம மரணம் 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024. ஸோ அப்போ அந்த காலகட்டம் இவருக்கு என்ன தசாபுத்தி போணுச்சு அப்படின்னா, சனி தசையில்
சனி புத்தியில் புதனுடைய அந்தரம். சரிங்களா? புதனுடைய அந்தரத்தில் ராகுவுடைய சூட்சுமம். ஸோ இந்த கேட்டகரியில் தான் இவருக்கு போகுது, இந்த புதனும் ராகுவினுடைய சாரம். இப்போ இந்த கோச்சாரத்தை எடுத்துக்கோங்க. அன்னைய காலகட்டம் கோச்சாரம் இவருடைய ஜாதகத்தை எப்படி மழுங்கடிக்க வைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன அந்த ஜனவரி 26 ஜாதகத்தில் கோச்சாரத்தில் கிரகம் எங்கே நிற்கிது? ராகு இங்கே வந்துடுறார். ஸோ கேது இங்கே நிற்கிது. சரிங்களா? குரு இங்கே நிற்கிறார் அண்ட் சனி இங்கே நிற்கிது. ஓகேவா? சனி வந்து 11 இல்லைன்னா 12 டிகிரி. ஸோ ராகு உங்களுக்கு அப்போ தான் உள்ளே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ 25 டிகிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ரிவர்ஸில் வரும். ஆன்டி கிளாக் வைஸில் 30 டிகிரி, 29 டிகிரி, 28, 27, 25. ஸோ சம்திங் இப்படி ரிவர்ஸில் வரும். ஸோ அப்போ ராகு 25 டிகிரி. ஸோ இப்போ ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போயிட்டுருக்குது? சனி தசையில், சனி புத்தியில், புதனுடைய அந்தரத்தில், ராகு சூட்சுமத்தில் இவங்களுடைய ஜாதகனுடைய தாயார் மரணம் சம்பவிச்சிருக்குது. அப்போ காரணத்தை பாருங்கள். சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் ஆல்ரெடி நீச்சம். சரியா? அன்னைய காலகட்டம் சூரியன் எங்கே நிற்கிறாரு? 6ஆம் இடத்தில். லக்னம் அப்படின்னு வச்சுட்டா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அந்த லக்னாதிபதி மறைகிறார். அண்ட் தென் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன நீச்சமாய் நிற்கிறார். அப்போ பலவீனமாக நிற்கிது. ஜாதகத்திலேயே லக்னாதிபதி பலவீனம். ரைட். அடுத்தது சனி மற்றும் குரு. ஸோ ஜாதகத்தில் சனி 24 டிகிரி வக்ரமாக நிற்கிது. சனியும் பலவீனமாக தான் நிற்கிறார். சரிங்களா? அதே நேரத்தில் கோச்சாரத்தில் சனி எங்கே நிற்கிது? 11 டிகிரி நெருங்கிக்கிட்டு இருக்குது. சனியை நோக்கி செல்லுது. அப்போ உடல் ஆரோக்கியம் பாதிக்கணும், ஏதேனும் ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சனி, கோச்சார சனி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை நெருங்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு 24, இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி 24, சனியினுடைய பார்வை குரு மேலே. அண்ட் தென் கோச்சார சனியினுடைய பார்வையும் அதே 24 கூட வராது, முன்ன பின்ன ஒரு 10 டிகிரின்னு வச்சுட்டினாலும் அந்த குரு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த 8ஆம் பாவகாதிபதி குரு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அண்ட் தென் 8ஆம் இடத்தில் ராகு. அப்போ 8ஆம் இடங்கிறது என்ன? ஆயுளை குறிக்கக்கூடிய ஆயுள் பாவகம். அப்போ 8ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் பாவகாதிபதிக்கு கோச்சார சனியினுடைய பார்வையும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வையும் இருக்குது. லக்னாதிபதி சூரியன் ஜாதகத்திலே நீச்சம், கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறையுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல வீக் ஆகுது. ஸோ அப்போ அன்னைய காலகட்டம் இவருக்கு அந்த மரணத்தை கொடுக்குது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இப்படி தான் ஒருத்தருடைய மரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு எப்படி போட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இதாகும். சரிங்களா? சிக்கலாகும். ஸோ கணக்குகள் எல்லாமே அக்யூரஸியாக வரணுமா? சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி 3 காரணிகள், லக்னாதிபதி, 8ஆம் பாவகாதிபதி, ஆயுள்காரகன் சனி, இந்த 3ம் ஒரு ஜாதகத்தில் எப்பொழுது அஃபெக்ட் ஆகுதோ, அது சார்ந்த தொடர்பு பெற்ற தசாபுத்தி எப்போ வருதோ அப்போ அவருக்கு ஒரு மரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். மரணங்கிறத விட மரணம் கண்டம்னு வச்சுக்கோமே, கண்டத்தினுடைய அதி உச்ச நிலை தான் மரணம். சரியா? ஸோ அது எப்போ வருது, அது ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து அது அமையும். சரிங்களா? சில பேர்த்துக்கு சிறு வயதிலே ஆகுதுன்னா அப்போ அது கண்டம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சம் அப்படிங்கும்போது அது தாயாரினுடைய பாவகாதிபதி நீச்சமாகிறார். இங்கே நீச்ச பங்கமும் இல்லை, பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை. சரியா? சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் போய் நிற்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு திக்பலம் அப்படின்னு கூட எடுத்தாலும் இங்கே 3ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? கோச்சாரத்தில் சூரியன் 6ஆம் இடத்துல போய் மறைவு, லக்னத்துக்கு 6ல். ஸோ பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அந்த ஒரு 30 நாள் ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப ஹெவியாகிடும். அது ஒரு கண்டத்திற்கு ரொம்ப ஹெவியான ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். சரிங்களா? இது போன்ற அமைப்புகளில் தான் ஒருத்தருக்கு மரணம். அந்த மரணத்திற்கான கோச்சார கிரக நிலை இதுதான். ஸோ அதற்கான காரணமும் இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஜோதிட விளக்கமாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இது போன்ற அமைப்புகளையும் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இது எதற்காக சொல்கிறோம் சார்? இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆயுள் சம்மந்தமானது, ஆயுள் முடியும் நேரம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எதன் மூலமாகலாம் ஆயுள் பங்கமாகுது, இது மாதிரி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்களுக்கு, ஜாதகத்தில் பலன் எப்படியெல்லாம் நடக்குது, எப்படிலாம் பலன் எடுக்க முடியும்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் நம்ம போடுறோமே தவிர, மற்றபடி இதை நீங்கள் ஒன்று கிராஸ் பண்ணி செக் பண்ணிக்காதீங்க. கிராஸ் பண்ணி செக் பண்ணும்பொழுது இது மாதிரி அமைப்பு இருக்கே, நிறைய விதிவிலக்குகள் உண்டு. இப்போ நான் ஒன்று 3 கிரகத்தை மட்டும்தான் வச்சு நான் எடுக்கிறேன், சரிங்களா? ஆனால் பாருங்கள், ஜாதகத்தில் கோச்சார கிரகத்தினுடைய சுப தொடர்பும் இருந்தாலுமே சில நேரங்களில் மாறும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம ஜாதகத்தில் இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம், சரிங்களா? நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. என்ன தசாபூத்தி, அது என்ன மாரக திசையா, அந்த மாரக திசையிலையும் எது முதன்மையான மாரகத்தை, நிறையா இருக்குது. டெப்த்தாக விஷயம் நிறையா உள்ளே போகணும், சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம், சரிங்களா? ரைட். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நன்றி, வணக்கம்.